அதையெல்லாம் எனக்கு கொடுத்துருக்காங்க, கொடுமைப்படுத்தினாங்க. பசியும் தேவையில்லைன்னா இவ்வளோ கஷ்டம் இருக்குமான்னு, சில பேர் பசியை போக்க முடியுமான்னு இந்த புண்ணிய காரியத்தை பல வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஃபுட்டு கொடுக்குற செலவை நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு முன் வர்றாங்க. எந்த கஷ்டமும் நிரந்தரமில்லை, பிற்காலத்தில் நல்லா இருப்போம்னு தோணுச்சு. அதைத்தான் எல்லா பிரச்சனைகளையும் சமாளித்தேன். உழைக்க ஆர்வமாக இருந்தால் நிறைய தொழில் வாய்ப்புகளை தெரிஞ்சுக்க முடிஞ்சது. காலையில் வேலையை ஆரம்பித்தா இரவு தூங்குறதுக்கு 2 மணி ஆகிடும். யார் என்ன நினைச்சாலும் துணிஞ்சு போராடணும். தீர்வை நோக்கி உழைக்கவும் தயாராக இருந்தால் விதியையும் தோற்கடித்து கண்ணியமாக வாழலாம் என்பது விக்னேஸ்வரியின் வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் பற்றும் மூலதனம் என்பதற்கு உதாரணமாக உயர்ந்து நிற்கிறார். அவல் விகடன்ல வந்திருக்குப்பா இந்த வாட்டி அவல் விகடன்ல இதானா